அனைவருக்கும் அன்பான வணக்கம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளையே நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலில் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவென்றி குறையாது என்னும் கல்வியை நமக்கு போதித்து சிறந்த மாணவர்களை உருவாக்குவது ஆசிரியர் சமுதாயம். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதில் உன்னை அர்ப்பணி என கொண்டு செயல்படுகிறார்கள். அன்போடும் பண்போடும் பாடம் புகட்டும் ஆசிரியர் பலர், செந்தமிழ் மொழியை தாளம் தட்டி அன்போடு புகட்டும் தமிழ் ஆசிரியர் பலர், பயந்து ஓடி ஒளிந்தாலும் கண்டிப்போடும் அன்போடும் நம்மை தேடி பிடித்து ஆங்கிலம் புகட்டும் ஆங்கில ஆசிரியர்கள் பலர். சப்பி தீருகிறது என்றால் இவர்களால் தான் என்று சொல்லும் அளவிற்கு புரியாத கணக்குகளை எழுதி எழுதி அழித்து நமக்கு புரியும் வரை சொல்லிக் கொடுக்கும் கணித ஆசிரியர்கள் பலர். வகுப்பறை மட்டுமல்லாது ஆய்வகத்திற்கு அழைத்து சென்று ஆராய்ச்சிகள் பல செய்ய வைக்கும் அறிவியல் ஆசிரியர்கள் பலர். நாளை நாம் வரலாறு படிக்க இன்றே வரலாற்று பாடம் எடுக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் பலர். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று உடற்கல்வியின் முக்கியத்துவம் உணர்த்தும் உடற்கல்வி ஆசிரியர்கள் பலர். இவர்களுக்கு நாம் செய்யும் கைமாறு என்னவோ, பொன்னா பொருளா உயிரா என்றால் இல்லை. அவர்களுக்கு நாம் செய்யும் கைமாறு என்னவென்றால் அவர்கள் காட்டிய நல்வழியில் என்றும் நடப்பதாகும். ஆம், நான் கல்லூரி படிக்கையில் என்னுடைய ஹச்சோடி ஒருவர் சொன்னார். என் வகுப்பறையில் வந்து நான் ஒரு பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தேன். என்னுடைய மாணவன் என்று எனக்கே தெரியாது ஒருவன் வந்தான். சார், நான் இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கேன்னா அது உங்களாலதான் அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஈடு இணை இல்லை என்று சொன்னார். ஆம், அந்த ஒரு சந்தோஷத்தை தான் நாம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாடம் எடுப்பவர்கள் மட்டும் ஆசிரியர்கள் அல்ல, அனுபவ ஆசிரியர்கள் என்று சிலர் உண்டு. ஆம், ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்வில் ஒருவர் மீது அக்கறை கொண்ட பல அனுபவ ஆசிரியர்கள், நலம் விரும்பிகள் இருப்பார்கள். அப்படி ஒவ்வொருவர் வாழ்விலும் இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியராக வேண்டும் என்ற கனவோடு பள்ளி குழந்தைகளுக்கு பாடம் எடுக்க இல்லாவிட்டாலும் தன் பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் தாய் தந்தைகளான ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்களை காற்று என்று சொல்லி முடிக்கின்றேன். ஏன் அவர்களை காற்று என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால், காற்று எங்கு வேண்டுமானாலும் பரவி இருக்கும். ஆம், நம் ஆசிரியர்கள் சுவாசிக்கும் காற்றையே நாமும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற பெருமையோடு அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.